ஹலோ மக்களே, இப்போ யூடியூப்லேயும் சரி எல்லா சோஷியல் மீடியாலையும் ரொம்பவே பரவலாக ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க மகாவிஷ்ணு அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். மகாவிஷ்ணு மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ரெண்டாவது, நம்மளோட கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, அன்பில் மகேஷ், அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அரசு டீச்சரை நீ இந்த மாதிரி பேசினது தவறு, இதுக்காக நான் கண்டிப்பாக உண்மையில ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தான். ஆனால் எனக்கு அவர்கிட்டயே ஒரு கேள்வி இருக்கு. இதே மாதிரி எத்தனையோ ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல கழிப்பிடம் சரியில்லாமலோ ஸ்கூல் கட்டடம் சரியில்லாம எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஐயா விரைந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஆனா இவர் பண்ணது தப்பு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ்வளவு சீக்கிரமா அவர் அரெஸ்ட் பண்ற அளவுக்கோ இவ்வளவு சீக்கிரமா எல்லாமே உடனே நடக்குது, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. படிச்சிட்ருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன். அப்போ வரப்போ அந்த பையன் சிலம்பரசன் என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார். வீடியோலாம் எடுத்திருக்கேன். திருப்பி என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஒரு 10 வயசு சிறுமியை கவர்மெண்ட் ஸ்கூல்லயே 3 நாளா வச்சு கற்பழிச்சிருக்காங்க. 10 வயது சிறுமியை, அதெல்லாம் வெளியில வரல. காவல்துறைக்கு எந்தவித கடினமும் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு காவல்துறை மீதும் இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் மீதும் மிக அதிக நம்பிக்கை உள்ளவன் நான். இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களை பெரிதும் மதிப்பவன் நான். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் நான். ஸோ அதன் அடிப்படையில், அந்த தார்மீக அடிப்படையில், காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலும், அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் நிறைய பேசியிருந்தார். அதை பார்க்க முடிகிறது. அவரது கோபத்தையும் அவரது சீற்றத்தையும் என்னால் மிக தெளிவாக காண முடிகிறது. ஸோ அவருக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா, தகுதி இருக்கான்னு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட தமிழ்நாட்டில் சென்னை இறங்கினோடனே பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். என்னை பற்றின ஒரு அலகேஷன் வந்திருக்கு. அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தாக வேண்டும். அதை பற்றி பேசுவதற்காக நேரடியாக சென்னை விமான நிலையத்திற்கு நாளை வந்தடைகிறேன். மகாவிஷ்ணு யார்? இந்த மகாவிஷ்ணுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். மகாவிஷ்ணு நார்மலான நம்மள மாதிரியான ஒரு நார்மல் ஃபேமிலியில தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. நீங்க ரொம்ப லேட்டர் பீரியட்லலாம் நம்ம நான் ஸ்கூலிங் படிக்கும்போது நினைக்கிறேன், அப்பெல்லாம் அசத்த போவது யாருன்னு சொல்லிட்டு சன் டிவியில போட்டிருப்பாங்க. ஸோ அதுல ஒரு ஸ்டாண்டப் காமெடினா ஒரு சின்ன பையன் வருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோரலஸ் சேம் ஏஜ் கேட்டகரின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 30க்குள்ளதான் இருப்பாரு அவருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் அவர். எப்படி ஸ்டாண்டப் காமெடியன்ல இருந்து இப்ப பரம்பொருள் அப்படின்னு ஒரு இது வச்சிருக்காரு, ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்காராம். எப்படி இந்த ஆன்மீகம், எப்படி இந்த சாமி இந்த மாதிரி இதுக்குள்ள போனாருன்னு தெரியல. நாங்கள் முதியோர் இல்லத்திலேருந்து வரோம். உங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது முடிஞ்சது ஏதாவது இருந்தால் கொடுங்க. என் மாமனார் மாமியார் சும்மா தான் இருக்காங்க. வேணா நார்மல் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா இருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்துகிற அளவுக்கு தம்பி நல்லா வளர்ந்து வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடினா யார் யார் இருக்காங்கன்றது நம்ம அவரை பற்றி பின்னாடி பார்ப்போம், ஒன்றுனாவே பார்ப்போம் வச்சுக்கோங்களேன். தம்பிக்கு ஒரு 30 வயது கூட ஆகியிருக்காது. ஆனால் அதுக்குள்ள ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டாரு. கடவுளை பற்றி அலசி ஆராய்ஞ்சி ஒரு பெரிய ஆன்மீகவாதி மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆன்மீகத்தை பற்றி பேசுறதுக்கு வயசு தேவையில்லை அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஓகே, வயசு தேவையில்லை, ஆனால் அனுபவம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? தம்பிக்கு எந்த அளவுக்கு இதில் எத்தனை வருஷம் அனுபவம்னு தெரியல. அதை விட தம்பி நிறைய லீலைகள்லாம் வேற பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல சென்னையில் நடந்த இஷ்யூ பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதில் அவர் பேசுனது தப்பான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக தப்பு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை மரியாதையே இல்லாமல் நீ வா போன்னு பேசுறது. தம்பி 10ஆவதே தாண்டலையாப்புல. 10ஆவது தாண்டாத ஒருத்தர் தமிழில் PhD பண்ண ஒரு ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ன்ட்டு எந்த ஆசிரியருமே ஒரு மரியாதை குறைவை நடத்தவே கூடாது. ஆசிரியர்ன்ட்டு இல்லை, நம்மளோட வயதுல மூத்தவங்க கிட்டேயே நம்ம எப்படி நடந்துப்போம் இந்த மாதிரி தான். அதாவது அவர் கை கட்டி தான் பேசுறாராம். ஆனா அந்த கை கட்டி பேசுறதுலேயே அதுல எவ்வளவு ஒரு திமிருத்தனம் தெரியுதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்க பாருங்க. அந்த வீடியோலாம் உங்களுக்கு சைட்ல ஆட் பண்றேன். செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும்
மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு ஓகே, அப்படி பேசியிருக்காரு. அம்மா உங்கள் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேர் கேட்டால் எதுக்காக கேட்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஒன்று நம்மளை வந்து சாதி அடிப்படையில் நம்மளை வந்து இது பண்ணுறதுக்கும், ரெண்டாவது மதத்தின் அடிப்படையில் இப்போ அவர் வந்து கிறிஸ்தவராகவும் முஸ்லீமாகவும் இருந்தால் அதை வச்சு அவரை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் கேட்டிருக்காரு. இதுதான் உண்மையான. சில பேர் இதெல்லாம் இல்லைன்றாங்க. அவர் செஞ்சது முற்றிலும் தவறு தான், நான் அதை மறுக்கவே இல்லை. ஸ்கூலில் போயிட்டு ஆன்மீக சொற்பொழிவை வந்து நம்ம வந்து ஆற்றவே கூடாது. முதல்ல எனக்கு அந்த ஸ்கூலோட நிர்வாகத்து மேலதான் கேள்வி கேட்கணுங்க. ஒரு பள்ளியோட தலைமை ஆசிரியர் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னா அவரோட பின்புலம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டுன்னு ஆராய்ச்சி பார்க்காமல கூப்பிடுவாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நாட்டில், தமிழ்நாட்டில் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க யாருமே இல்லையா? இந்த மாதிரியான ஆட்கள் தான் கிடைச்சாங்களாம். எனக்கு அந்த இடத்துலயே ஒரு சந்தேகம் இருக்கு. இதுல முழுக்க முழுக்க தவறு வந்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரை தான் நான் சொல்லுவேன். கூட வேலை செஞ்ச ஆசிரியர் கூட நான் சொல்லவே மாட்டேன். அவர் கேள்வி கேட்கும் போது மற்ற எல்லா ஆசிரியருமே வந்து அமைதியா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மேனேஜ்மெண்டால ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டுன்னு இந்த ஐயா மட்டும் நல்லா எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. இதுல அவர் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காருன்னு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு போடுறேன். முதல் கேள்வி வந்து ஸ்கூல்ல ஏன் ஆன்மீகம் பேசக்கூடாது, ஏதாவது சட்டம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஆமா, கண்டிப்பா சட்டம் இருக்கு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே அதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் ஒதுக்கி வச்சிருக்காங்க, 28A சொல்லிட்டுன்னு. அதாவது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்தை பத்தி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு வந்து ஆர்டிக்கலே இருக்கு. தமிழ்ல வந்து ஷரத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சட்டப்படி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியே தப்பு. அவர் வந்து பள்ளியில வந்து இந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினது. ரெண்டாவது, 10வது கூட படிக்காத இவரு அவ்வளோ PhD படிச்ச அவர்கிட்ட, அதுவும் வந்து கண்ணு தெரியாத ஒரு மனிதர்கிட்ட எப்படியான ஒரு இதுவை பேசுறாரு. மூணாவது, அதாவது அங்க இருக்கவங்க எல்லாமே குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்களோட மனசுல என்ன மாதிரியான விஷத்தை அவர் ஏத்துறாருன்னு பாருங்க. அவர் சொல்ல சொல்ல ஒரு சில வீடியோஸ், அவரோட நிறைய வீடியோஸ் நான் போய் பார்த்தேன். அவர் தனியாக ஒரு சேனல் வச்சிருக்காங்க போல. அதுலலாம் போய் பார்க்கும்போது எல்லா குழந்தைங்களும் அழுகுறாங்க, பெரியவங்க எல்லாம் அழுகுறாங்க. அவங்க மனசுல ஒரு அப்படி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தா அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? நீ முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் உங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, நீ ஏழையாவே பிறந்திருக்க, உன் கை கால் ஊனமா இருக்கு, உன்னோட கண்ணு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சு மனசுல இவர் வந்து ஒரு வன்மத்தை கக்குறாரு. செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் வேலையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இப்படிதான் வந்து பேசுவாங்களா? நீ இதே ஒரு சாதாரணமா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னா எப்படி இருப்பாங்க? உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டிருக்காங்கம்மா, அதனாலதான் உங்க அம்மா அப்பா வந்து இப்போ ஒரு கூலி வேலையோ ஏதோ சம்திங் இந்த மாதிரி கஷ்டப்படுற வேலை செய்யறாங்கன்னா, உங்க அம்மா அப்பா இருந்த காலகட்டத்துல அவங்களோட அம்மா அப்பா கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த காலத்துல வந்து வேலை வாய்ப்பு அதிகமா இல்லாம இருந்திருக்கலாம், அவங்க வசதி இல்லாம இருந்ததுனால உங்க அம்மா அப்பாவை படிக்க வைக்காம இருந்திருக்காங்க. சோ அவங்க படிக்காம இருந்ததுனாலதான் இப்ப இந்த மாதிரியான வேலைகள்ல செய்யறாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் நல்ல படிப்பு கிடைச்சிருந்தனா இதை விட, இந்த வேலை வந்து கேவலமான வேலைன்னு சொல்லல, இதை விட ஹையர் பொசிஷன்ல வேலை செஞ்சிருப்பாங்க, உங்களை நல்லா படிக்க வச்சு உங்களை வசதியா வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து படிக்கல, அவங்களுக்கான வசதிகள் அப்ப இல்ல. அதனால நீங்க நல்லா படிச்சு உங்களோட வாழ்க்கை தரத்தையும் உங்களோட அறிவையும் நீங்க வளர்த்துக்கங்க. இந்த பள்ளி கல்லூரிகள்ல கிடைக்கிற வாய்ப்புகளை நல்லா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்தி உங்க குடும்பத்தை நீங்க மேன்மேலும் மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா? நீ பண்ண பாவம், உங்க அம்மா அப்பா பண்ண பாவம், அதனாலதான் நீ இப்படி இருக்குன்னு சொல்றது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா? 30 வயது கூட ஆகாத நீ 10-15 வயசு ஆகிற குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லி நஞ்ச வதச்சினா இந்த வயதுல அந்த குழந்தைங்க மனசுல போய் அதுங்க என்ன யோசிக்கும்? ஒருவேளை நம்ம அம்மா அப்பா முன் பிறவில ஏதோ பாவம் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரியான குடும்பத்துல பிறந்திருக்கோமான்னு சொல்லிட்டு நீ யோசிக்காதுங்களா? எப்படி அந்த குழந்தைங்க அழுதுங்க? என்ன மாதிரியான இவர் இதுவோ சொல்றாரு எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு ஒரு ஆழ் மனசுல போய் இது பண்ணியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் அழுவாருன்னு தெரியல.
நெக்ஸ்ட் திங்க் வந்து அவரோட நிறைய வீடியோஸ் பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப தவறுதெல்லாம் வந்து வழி நடத்திட்டு இருக்காரு. என்ன சொல்றது, ஒரு வீடியோல வந்து சொல்றாரு, காமத்தின் மூலம் வந்து கடவுளை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காரு. அதாவது வெறும் காமம் மட்டும் பேசினா செருப்பை கொண்டு அடிச்சிடுவாங்க இல்லையா, அதனால அதுல கடவுளை வந்து புகுத்திக்கிறாரு. காமத்தின் மூலம் நீங்க வந்து கடவுளை அடையலாம் வாங்கன்னு சொல்லிட்டுன்னு கூப்பிடுறாரு. இது எத்தனை பேர் போய் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இப்படியெல்லாம் இருக்காங்க. இதையும் நம்பி மக்கள் வந்து அவர் பண்றதெல்லாம் சரிதானே, அவர் என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீகம் அதெல்லாம் சரிதான், இல்லைன்னு சொல்லவே வரல. அதை எங்க பேசணும், யார்கிட்ட பேசணும், எந்த இடத்துல பேசணும், எந்த டைமிங்ல பேசணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு பள்ளியில போய் நீ பேசணும்னா விஞ்ஞானம் சார்ந்த அறிவுகளை அவங்களுக்கு இது பண்ணணும். ஒரு மோட்டிவேஷன் அவங்களை வந்து புத்துணர்ச்சி ஆக்கி விடணும். அந்த இடத்துல அவங்களை வந்து அழ வைக்க கூடாது, அவங்களை வந்து சிந்திக்க வைக்கணும். நீங்க வந்து அறிவியல் ரீதியாகவும் சரி, இல்லை ஆன்மீக ரீதியாவே கூட அவங்களை நீங்க சிந்திக்க வைக்கிற மாதிரி பேசியிருக்கணும். அதனால அந்த பிள்ளைங்க வந்து மோட்டிவேட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து அந்த இதுவும் எடுத்து கொண்டு போகணும். ஆனா நீங்க பண்றது அப்படியா இருக்கு, அந்த பிள்ளைங்களை அங்கேயே டம்ப் பண்ணிடுறீங்க, அங்கேயே கஷ்டப்படுத்திடுறீங்க. இந்த மாதிரிலாம் பேசுறாரு. முக்கியமா ஒண்ணு சொல்லிக்க விடணும், இந்த கடவுள் பேர்ல, இந்த ஆன்மீகம் பேர்ல வந்து கடவுள் இருக்கிறாரு, நான் கடவுளை பார்த்தேன், நான் கடவுளை நான் உணர்ந்திருக்கேன், நீங்களும் உணரணுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்களும் கடவுளை உணர்வீங்க அப்படின்னு சொல்றவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. நம்ம கமல் ஸ்டைல்ல சொல்லணும்னா, கடவுள் இருக்கான்னு சொல்றான் பாரு அவனை கூட நம்பிடுங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாரு அவனை கூட நம்பலாம், ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றான் பாரு அவனை நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இவர் மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் தான் அந்த மகாவிஷ்ணுவின் அவதாரமே சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால பாத்துக்கோங்க, இந்த மாதிரியான ஆட்களை நம்பாதீங்க. தயவு செஞ்சு இந்த கல்லூரிக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்டையும் என்னோட ஒரு சிறிய கோரிக்கை என்னன்னா, உங்க கல்லூரிக்கு நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கூப்பிடுறீங்கன்னா அவங்களோட பின்புலம் என்ன, அவங்க எந்த மாதிரியான மனிதர், அவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள கூப்பிடுங்க. சில கல்லூரிகள்ல வந்து நம்ம யூடியூப்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டா போதும் அவங்கள கூப்பிடுறாங்க. இந்த ரசிகனின் ரசிகன் சொல்லிட்டுன்னு ஒரு தம்பியை கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம், என்னென்னலாம் சேட்டை நடந்துச்சு, என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ யாரெல்லாம் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுன்றது இல்லாமல் ஆயிப்போச்சு. கேட்டால் அவங்க ஒரு வீடியோ போட்டுச்சிருக்கோம், அப்போ நாங்களாம் கொடுக்கக்கூடாது. நீங்களாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அங்கே போய் நம்ம என்ன பேசுகிறோம், எந்த மாதிரியான விஷயத்த நம்ம வந்து மாணவர்களுக்கு போதிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஓகேங்க, அந்த மகாவிஷ்ணுவை பற்றி நம்ம நிறைய இருக்கு, அவர் பேசினா பேசிக்கிட்டே போகலாம். அசத பகுதியாரில் சொல்லியிருக்காரு, ஜட்ஜு சொல்லியிருப்பாங்க, நீ வந்து மதுரை முத்து மாதிரி ஷைன் ஆயிடுவப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரால் மதுரை முத்து மாதிரி ஷைன் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாரு. அதனால இந்த ஆன்மீகத்தில் குதிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆன்மீகத்தில் குதிச்சுட்டாதான் எந்த கேள்வியும் வராதே, கடவுள் பேரை சொல்லி நல்லாவே ஏமாத்தலாமே. இவர் அடுத்த குட்டி நித்யானந்தாவா வளர்றதுக்கான நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி நிறைய படங்கள் வேற எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகல. தம்பியை பற்றி நிறைய விஷயங்கள் வருது. ஒரு பொண்ணை வந்து பட வாய்ப்புக்காக உனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டுன்னு அந்த பொண்ணை தவறுதலாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பும் கொடுக்காம அந்த துரத்தி விட்டுருக்காரு. இந்த மாதிரியான சேட்டைகள் பண்ணியிருக்காரு. நிறைய பள்ளிகளிலும் நிறைய கல்லூரிகளிலும் இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்ன்ற பேர்ல இந்த மாதிரி தவறுதலாம் மாணவர்கள் வந்து வழி நடத்தி வச்சிருக்காரு. ஆன்மீகம் முக்கியம், ஆன்மீகத்தை வந்து போதிக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு. அதை வந்து எந்த இடத்துல சொல்லணும், எந்த டைமிங்ல சொல்லணும்னு ஒன்று இருக்கு. ஸ்கூலுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்னா அந்த குழந்தைங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அதுக்கான நீங்க ஸ்பீச் கொடுத்து அந்த குழந்தைங்களை நீங்க பூஸ்டப் பண்ணணும். அதை விட்டுட்டு முன்ஜென்ம பாவம் அது இதுன்னு சொல்லிட்டுன்னு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இப்ப தம்பி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தம்பி வந்து ஒரு மந்திரம் போட்டா வந்து வானத்துல இருந்து நெருப்பு மழை வருமா, என்னென்னமோ சொல்லி வச்சிருக்காங்க. அந்த வீடியோலாம் ஆட் பண்ற பாருங்க. வானத்துல இருந்து நெருப்பு மழை வருமா, அப்படியே பறந்து போலாமா. ஆஸ்திரேலியால இருந்து தம்பி அப்படிதான் அந்த மந்திரத்தை சொல்லி இங்க பறந்தே வந்திருப்பாரு போல. ஃபைனலா தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. படிச்சீங்கன்னா நெருப்பு மழை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான். ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்றது பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக
நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக நம்ம முன்னோர்கள் நிறைய ஓலைச்சுவடி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களாம். அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அழிச்சிட்டாங்களாம். அப்படி இப்படி நிறைய கதை சொல்லி வச்சிருக்காரு. உண்மையாவே ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. ஓலைச்சுவடியில முதல்ல இந்த ஆளுக்கு எப்படி கிடைச்சது? ஓலைச்சுவடியில இருக்கிறதெல்லாம் நீ எப்படி படிச்ச? ஓலைச்சுவடியில இந்த மந்திரம் சொன்னா பறக்கலாம் உனக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கு புரியல. அந்த அளவுக்கு வயது முதிர்ந்தவர் போல இருக்கு இவரு. இதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு தான் நம்ம கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். தெரியல. சார் இப்ப மந்திரம் போட்டு ஜெயில இருந்து வெளியே வந்துருவாரு, மந்திரம் போட்டு ஆஸ்திரேலியா இருந்து அப்படியே பறந்து இங்க வந்துட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க. உண்மையாவே அந்த காலத்துல இந்த வேதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல நம்மள வந்து ஒரு மாதிரி அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ரெண்டாவது அந்த காலத்துல இவங்க தான் படிக்கணும், இவங்களுக்கு தான் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்மளை போட்டு ஒரு அடக்குமுறை பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாவே சொல்ல போனா பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகுதான் கல்வின்றது எல்லாருக்குமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் போக போகதான் இப்ப வந்து கல்வி எல்லாருக்குமே பொதுவானதா ஆயிடுச்சு. ஆனா இவங்க வந்து பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை அடக்கணும், யார் இல்லைன்னு சொன்னது? எல்லாமே பண்ணாங்க. ஆனா அவங்க பண்ணது நிறைய கெட்ட விஷயத்துல ஒரு சில நல்லது நமக்கு நடந்திருக்கு. அதையும் நம்ம ஏத்துக்கணும் இல்லைங்களா? அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு அரசு டீச்சரை வந்து நீ இந்த மாதிரி பேசினது தவறு, இதுக்காக நான் கண்டிப்பா உண்மையில ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம்தான். ஆனா எனக்கு அவர்கிட்டயே ஒரு கேள்வி இருக்கு. இதே மாதிரி எத்தனையோ ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கழிப்பிடம் சரியில்லாமலோ ஸ்கூல் கட்டடம் சரியில்லாம எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஐயா வந்து விரைந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஆனா இவர் பண்ணது தப்பு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ்வளோ சீக்கிரமா அவர் அரெஸ்ட் பண்ற அளவுக்கோ இவ்வளோ சீக்கிரமா எல்லாமே உடனே நடக்குது, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ரீசண்டா வந்து கிருஷ்ணகிரியில வந்து 15 சிறுமிகளை வந்து அதே அரசு ஆசிரியர்களே வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க. 3 நாள் தொடர்ந்து வச்சிருந்து. அதுக்கெல்லாம் வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து அதுக்கு எதுவும் வாய் திறந்த மாதிரி எனக்கு தெரியல. ஃபைனலா அந்த பெற்றோர்களோ அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வந்து ஜெயில பிடிச்சி போட்டிருக்காங்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சென்னையிலேயே வந்து ஒரு 10 வயசு சிறுமிய வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லயே வந்து 3 நாளா வச்சு கற்பழிச்சிருக்காங்க. 10 வயது சிறுமிய. அதெல்லாம் வெளியில வரல. அதுவும் ஆசிரியர் தான். அந்த ஆசிரியருக்காக இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எதுவுமே கேள்வி கேட்கல. இது என்னன்னு தெரியல. ரெண்டாவது இன்னொரு வீடியோ கிளிப் போடுறேன் பாருங்க. ஐயாவோட படிச்சுட்டு இருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன். அப்போ வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார். வீடியோலாம் எடுத்திருக்கேன். திருப்பி என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன், நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு என்னை சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு. கல்வித்துறை அமைச்சரோட ஐயாவோட கார் டிரைவர் வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து அந்த பொண்ணு வந்து மிரட்டியிருக்காங்க வெளியில சொல்லக்கூடாதுன்னு. ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தான் மகாவிஷ்ணு மேல வந்து சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்து மக்களை இந்த இடத்துல வாய மூடிட்டு இதை வந்து ஃபுல்லா வந்து மீடியால பரபரப்பா ஆக்கி விட்டுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இருக்குமோ இருக்கலாம். எனக்கு என்னன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள். இதுக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்தீங்களோ, ஒரு ஆசிரியரை வந்து மட்டமா பேசிட்டாரு, இந்த மாதிரி இழிவுபடுத்திட்டாரு, கல்வியில ஆன்மீகத்தை பத்தி பேசிட்டாரு, இதெல்லாம் தவறு, சட்டத்தை மீறிட்டாரு, இதெல்லாம் தவறு, நீங்க எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதே அரசு பள்ளியிலையும் வந்து கட்டிடம் சரியில்லாம கழிப்பிடம் சரியில்லாம சில ஆசிரியர்கள் குழந்தைகள் கிட்ட தவறுதல் நடந்துக்கிறாங்க. அந்த ஆசிரியருக்கும் நீங்க தக்க தண்டனை கொடுக்கணும், அவங்களுக்கும் சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். ஃபைனலா இதாங்க இந்த வீடியோ. எல்லா சைடுமே தப்பு இருக்கு. எனக்கு என்னன்னா இதை மறைக்கிறதுக்காக இதை பெருசாக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் எனக்கு இருக்கு. தெரியல, பாப்போம். தேங்க்யூ. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ என்ன ஒருவேளை இருக்குமோ சிறுமிக்கிட்டே தெரியல. என்ன விஷயம்? ஒருவேளை இருக்குமோ டவுட்டா இருக்கு.